வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. தேமுதிக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 மக்களவை தொகுதிகளிலும் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் விருப்ப மனு அளிக்கலாம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பிரபல நகைச்சுவை நடிகர் சேசு மாரடைப்பு காரணமாக சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது சிகிச்சைக்கு பண உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புதிய தரவுகளை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெற்றது தொடர்பான புதிய தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு அன்றும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அன்றும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் இனி ஒவ்வொருவரும் அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரைதான் ரொக்கமாக பணம் கொண்டு செல்ல முடியும் எனவும் 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் தலா 3 பறக்கும் படை, 3 நிலையான கண்காணிப்பு படை அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வாகன சோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளில் ஈடுபடுவர். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடியை 28 பைசா என உதயநிதி பேசியதற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கோயம்புத்தூரில் நடைபெறும் சாலை வாகன பேரணி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக கோயம்புத்தூர் மாநகர பகுதியில் உள்ள கவுண்டம்பாளையம் சந்திப்பு முதல் ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.